11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு மிட் டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ரெடி ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் நடந்து முடிஞ்ச கொஷின் பேப்பர். இனிமேல் நிறைய பேருக்கு மண்டேலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இனிமேல் எழுதக்கூடியவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதில் உள்ள எல்லா கொஷின்ஸையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்மளுடைய கல்வி மினி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் எனக்கு இதே மாதிரி 2-3 டிஸ்ட்ரிக்டில் நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே எனக்கு ஸ்டூடெண்ட் சென்ட் பண்ண உடனே நான் உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், PDF எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் கல்வி மினின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வெப்சைட் .org வெப்சைட் வரும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இதில் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். சினானிம்ஸ் பாருங்கள், பக்கேட் வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா லவுடட் கேட்டிருக்காங்க. ஆண்டனிம்ஸ் வந்து ஃப்ரிவோலியஸ் கேட்டிருக்காங்க, ட்ரெடிஷ்னல் கேட்டிருக்காங்க. அடுத்தது சூஸ் தட் வேர்ட் cannot be used after புக்குக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாத ஒரு காம்பவுண்ட் வேர்டு. பரவாயில்ல, டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. நம்ம காம்பவுண்ட் வேர்டு தானே கேட்போம், இங்கே வந்து எது காம்பவுண்ட் வேர்டு இல்லைங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்துங்க, இப்போ நம்ம புக் ஸ்டால்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதா, புக் பையர், ஸோ அந்த மாதிரி புக் மார்க்கு இதெல்லாமே அதிகமாக யூஸ், புக் வார்ம். ஸோ இதில் இது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பையர் அண்ட் வார்ம் எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது 2ல் 1, ஓகேவா? அடுத்தது சூட்டபிள் ப்ரிஃபிக்ஸு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கானது மேனேஜ். இதுவும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேனேஜ் அதுக்கான ப்ரிஃபிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் சூஸ் பண்ணிடக்கூடாது, ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி வந்து ஹோமோஃபோன் கேட்டிருக்காங்க. எல்இடிக்கான எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க, அப்ரிவேஷன் அக்ரைம்லேருந்து. இடியம் வேர்டு கேட்டிருக்காங்க. கோல்டு ஃபீட் அப்படின்னா என்னங்கிறது. ப்ரிப்போசிஷன் கேட்டிருக்காங்க. த ட்ரீக்கு முன்னாடி என்ன வரும்? ஹைடிங் பிஹைண்ட் த ட்ரீயா? பிலோ வராது, பிஃபோரும் வராது, இன்ட்டும் வராது, பிஹைண்ட் வரும் ட்ரீக்கு பின்னாடி, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து செமி மாடல் வெர்பு கேட்டிருக்காங்க. ஃபில் இன் த கரெக்ட் டென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் 1 வேர்டில் கேட்டிருக்காங்க. அப்ரிசியேஷன் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். தே ரெஃபருங்கிறது என்னென்னு கேட்டிருக்காங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அகெயின் கேட்டிருக்காங்க. கம்பேர் வித் த ஃபேங் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பொயட் அட்மையர் பண்ணுறது என்னது? ரைமிங் வேர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது 3 மார்க் கொஷினை பொறுத்தளவில் தே டு நாட் எவர் இன் தேர் டீலிங்ஸ் கன்சிடர் ஒன் அதர்ஸ் ஃபீலிங். அப்படி இல்லை அப்படின்னா ஐ ஹாவ் லேர்ன்டு டு வியர் மெனி ஃபேஸஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ். இது 2லேருந்து ஏதாவது ஒன்று ERC நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து ப்ரோஸில் உள்ள கொஷின் ஆன்சர். வாட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் டைம் ஆஃப் த டே ஃபார் கிராண்ட் மதர்? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் டிட் மேரி காம் கன்சிடர் ஹர் கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் அண்ட் வை? திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரைப் த ஆத்தர்ஸ் கிராண்ட் மதர். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நோட்டீஸ் ரைட்டிங்கை பொறுத்தவரை யூ ஆர் த ஹெட் பாய் ஆர் ஹெட் கேர்ள் ஆஃப் யுவர் ஸ்கூல் அப்படிங்கிறப்ப ஸ்கூல் இங்கிலீஷ் கிளப்பு ஒரு நோட்டீஸ் வந்து எழுதணும். எஸ்ஐ ரைட்டிங் காம்படிஷனுக்கான ஒரு நோட்டீஸு, ஓகேவா? ஸோ தென் 5 மார்க் கொஷின்ஸ். பேராகிராஃபை பொறுத்தவரை ஒய் மேரி காம் வாஸ் நேம்டு த குயின் ஆஃப் பாக்ஸிங் அண்ட் மேக்னிஃபிசியன்ட் மேரி. ஸோ அடுத்தது வந்து கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் த ஆத்தர் ரிலேஷன்ஷிப் வித் ஹிஸ் கிராண்ட் மதர். அடுத்தது வந்து கேப்ரியல் ஒக்காரா அந்த கிரிட்டிசைஸ் த மாடர்ன் லைஃப் இன் போயம் ஒன்ஸ் அப்பான் ஆஃப் டைம் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது கன்ஃபெஷன் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டர் அது கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரியில் ஹிண்ட் டெவலப்மெண்ட்டு. ஸோ இந்த கொஷின் பேப்பர் தான். ஸோ இதோடைய கொஷின் வித் ஃபுல் ஆன்சருக்கு நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிவிட்டேன். நீங்கள் கூகுளில் போய் கல்வி மினின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நான் எப்போவுமே வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணிடுவேன் PDF. ஸோ அதனால் எப்போவுமே வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோக்கு